கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இன்னைக்கு சபையினுடைய அமைப்பின்படி விசேஷமான நாள். சபையினுடைய அமைப்பின்படி, ஏன்னா இன்னைக்கு என்னன்னு பேரு? குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே. இன்னைக்கு சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அல்லது பெயர் ட்ரையம்ஃபல் என்ட்ரி, ராஜபவனி. என்ன சொல்லுங்க? ராஜபவனி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரை இந்த நாள்ல நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு 5 காரியங்களை, 5 விஷயங்களை உங்கள் முன்னாலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். 5 things. 1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ராஜான்றதுனால யாருக்கும் அதுல சந்தோஷம் இல்லையா? இந்த ராஜான்ற பேர்ல பிரச்சனை. ஒரு வீட்டுக்கு 4 ராஜாங்கம். உண்மையான ராஜாவை பத்தி சொல்றப்ப யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமா தானே? ஒரு வீட்லயே 4 ராஜாங்கம். ஃபர்ஸ்ட் அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். 1. 2வது அவர் தீர்க்கதரிசி. 2வது என்ன? தீர்க்கதரிசி. 2வது என்ன? தீர்க்கதரிசி. 3வது பஸ்கா ஆடு. 3வது பலியிடப்படும்படியான பஸ்கா ஆடு. இந்த 3 அவரு. 4வது எருசலேமை ரட்சிக்க விரும்பினார். 4வது எருசலேமை ரட்சிக்க விரும்பினார். 4வது என்ன? எருசலேம். 4வது என்ன? எருசலேம். 5வது என்ன இருக்கும்? நீயும் நானும் தான். 5வது யாரு? நீயும் நானும் தான். 5வது கழுத. 5வது என்ன சொல்லுங்க? கழுதன்னு சொன்ன, நீயும் நானும் தான் சொன்ன. பல நேரத்துல கழுதியே பரவாயில்ல. பல நேரத்துல கழுதியே பரவாயில்ல. கழுதியை விட மோசமா சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த 5 காரியத்தை இந்த நாள்ல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இதுக்கு ஒரு தீர்க்க தரிசன பின்னணி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இயேசுநாதரே ஸ்டேஜ் செட் பண்றாரு. இயேசுநாதரே ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு, ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. அதை கொஞ்சம் பார்க்கணும். அது பார்த்துட்டு சீன்ல வர ஒவ்வொரு காட்சியையும் நாம் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட், என்ன தீர்க்க தரிசனம்? இயேசுநாதரை குறித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி தீர்க்கதரிசியின் அடையாளம். உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிறவராய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருந்தான், உன் ராஜா எப்படி வருவார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் வருவார். நல்லா கவனிங்க. ராஜான்னு சொன்னா அவன் எது மேல வருவான்? ரதத்துல அல்லது குதிரை மேல. ராஜானா எது மேல வருவான்? ரதத்துல அல்லது குதிரை மேல. இங்க ராஜான்னு சொல்லிட்டு கழுதையின் மேல வராரு. இதுலயே ஒரு கான்ட்ரவர்சி. ஏன் இப்படி வராரு? தன்னை ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்த. 2வது, அவர் ஒரு தீர்க்கதரிசி. மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 21:12. மன்னிக்கணும், தப்பான
வசனத்தை சொல்லிட்டோம் போல இருக்கு. ஒரே நிமிஷம். பதினோராம் வசனம். கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் அவர் என்ன? ராஜாதி ராஜா. ரெண்டாவது அவர் என்ன? தீர்க்கதரிசி. மத்தேயுல அதை குறித்து வாசிக்கிறோம். யார் இவர்? இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசு. ரெண்டாவது. மூன்றாவது, இவர் எடுத்த அந்த பாதை ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இவர் ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கு செய்கிறார். ஒரு ஊர்வலத்தை, ஒரு ரோட் ஷோ ரெடி பண்றாரு இயேசுநாதர். அந்த ப்ரொசஷன்ல ஒரு ரூட்டை தீர்மானிக்கிறார். அந்த ரூட் என்னன்னா, எருசலேம் மலை மேல ஆடு மாடு வளர்க்கறதுக்கு இடம் கிடையாது. எருசலேம் மலை மேல ஆடு மாடு வளர்க்கறதுக்குன்னா கிடையாது, இடம் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள். என்ன பண்ணாங்க, தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகளை பெத்லகேமிலே வைத்து வளர்த்தார்கள். எங்க வச்சு வளர்த்தாங்க? பெத்லகேம்ல. இயேசுநாதர் பிறந்த நற்செய்தி முதல் அறிவிக்கப்பட்டது யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. எந்த மேய்ப்பர்களுக்கு? தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகளை மேய்ச்சுன்னு இருந்தாங்களே அந்த மேய்ப்பர்களுக்கு. இப்ப கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒன்று இருந்திருக்கிறது. என் காலகட்டத்தில் நான் 2 அல்லது 3 தகவல் தொடர்பை பார்த்துட்டேன். லெட்ரு ஃபர்ஸ்ட் 15 பைசாக்கு ஒரு கார்டு, 25 பைசாக்கு ஒரு இன்லேண்ட் லெட்ரு, 15 பைசாக்கு ஒரு கார்டுல கன்னியாகுமரியில எழுதி போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா காஷ்மீர்ல டெலிவரி 15 பைசாக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னால போனா 5 பைசான்னு சொல்லுவாங்க. எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள்ல 15 பைசா கார்டு. எக்ஸாம் எழுதிட்டு கார்டுல அட்ரஸ் எழுதி குத்துட்டு வந்துடணும் ஸ்கூல்ல. என்னத்துக்கு? ரிசல்ட்டுக்கு. வழக்கமா இப்ப எல்லாம் வயசானவங்க எல்லாம் போஸ்ட்மேனை சுத்தி எதுக்கு? பென்ஷனுங்க. அப்போ குறிப்பா இந்த நாள் ஏப்ரல் 10, 11, 12 உடனே எங்க போஸ்ட்மேன். நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா பாத்துருவார் ரிசல்ட். போஸ்ட்மேன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட குத்துருவான்? போஸ்ட் மாஸ்டர் கிட்ட. சரி, ஓகே. அப்போ லெட்டர் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல இளம் சமுதாயத்தினர் இல்ல. உண்மையாவே ஒரு பிள்ளைங்களை கூப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதுன்னு கேட்டா இப்ப எப்படி எழுதுவாங்க? நானு இப்போ போன்ல ஆண்டவரே சோத்திரம், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னென்ன ஷார்ட் ஹேண்ட், நான் கூட கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் படிச்சேன். ஒரு ஐடிஐல பிரின்சிபலா கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன்னா அவங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் இருக்கும். அங்க ஒருத்தர் கிளாஸ் எடுக்க வர்றாரு, உக்காந்து கவனிச்சேன். ஒரு 2 கிளாஸ் அட்டன் பண்ணேன், தலை சுத்திச்சு விட்டேன். எப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் ஏ பி சின்னு வெறும் வேகமா ஒருத்தர் சொல்லின்னு போனா ஸ்டெனோ என்ன பண்ணோம், ஷார்ட் ஹேண்ட்ல நோட்ஸ் எடுத்துன்னு வந்து லெட்டர் டிராஃப்ட் பண்ணோம். அது ஒரு காலம். அவங்கள எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. இப்போ போன்ல நீங்க அனுப்புறீங்க பாரு. சரி, இப்போ கம்யூனிகேஷன் எதுல ஆயிடுச்சு? போன்ல ஆயிடுச்சு. இப்ப சமீபமா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த போன் எல்லாம் கூட யூஸ்லெஸ்ஸா போயிட போகுது. இன்னொரு 10 வருஷத்துல
ஒரு விதத்துல சந்தோஷம். ஒரு பேய் கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது? ஆனா இன்னொரு பெரிய பேய் கிட்ட மாட்டிக்குவோம். சின்ன பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு பெரிய பேய் கிட்ட மாட்டிக்குவோம். அப்படித்தான் பேய்களா ஆண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இப்ப இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் இருக்குதுல்ல, இப்போ போன்ல, அந்த நாட்கள்ல எப்படி கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்க? அந்த நாட்கள்ல இயேசுநாதர் ஒரு செய்தியை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அதுவும் தீர்க்கதரிசி சொன்ன செய்தி. தீர்க்கதரிசி என்ன செய்தி சொல்லி இருக்கிறான்? ஒரு ராஜா வருகிறார். அவர் வழக்கமா குதிரை மேல ரதத்துல எல்லாம் வருவாங்க. ஆனா உன் ராஜாவோ கழுதையின் மேல பவனியா வருவார். இது ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை இயேசுநாதர் மறைத்து வைக்காமல், ஒளித்து வைக்காமல், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கப்படும்படியாய் இந்த அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இது ஏதோ பேதுரு, யோவான், யாக்கோபு 12 சீஷர்கள் இயேசுநாதர் மேல ரொம்ப உற்சாகப்பட்டு அவரை பிடிச்சி கழுத மேல ஏத்திட்டாங்க நல்லா நினைக்காதீங்க. இயேசுநாதரே சீன் செட் பண்றாரு. அப்படி உங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒரு வித்தியாசமான காட்சி. 2 ரோடு பிரியும். அந்த 2 ரோடு பிரிகிற இடத்துல மத்தியில ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டினுடைய முற்றத்துல ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். ரொம்ப ரேர் இதெல்லாம். அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் உங்களை அனுப்பி விடுவார்கள். இது இயேசுநாதர் சொல்லி அனுப்பின செய்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கழுதைய யாரும் கட்டி வளர்க்க மாட்டாங்க. அதுக்கு அது ரோடு. கழுதை தாரம் வந்துட்டுதான் கதையே இல்லை சவுல் விஷயத்துல தவிர. கழுதை தாரம் வராது. அதுக்கு அது தொலைஞ்சு போகாது. அது கழுதை தொலைஞ்சு போகாது. ரொம்ப கோபமா இருந்தா நம்ம கூட சனிய தொலைஞ்சு போக மாட்டேன்னு சொல்றோம்ல, தொலைஞ்சு போயிட்டோம் எங்க போலியோ தெரியலையான்னு அழுவேன். என்னத்துக்கு அது? அதுக்குத்தான் நான் தொலைஞ்சு போகாம இருக்கிறது. ஓகே, கழுதை யாரும் கட்டி போட்டு வளர்க்க மாட்டாங்க. அது தொலைஞ்சு போவாது. இங்க ஒருத்தன் வழக்கமா கழுதைய வண்ணான் தான் வச்சு நிற்பான். கழுதைய எதுக்கு? அழுக்கு மூட்டைய ஆற்றங்கரைக்கு சுமக்கிறதுக்கும், துவைச்ச பிறகு அதை கொண்டு வந்து டெலிவரி கொடுக்கறதுக்கும் தான் கழுதை பயன்படும். அதை விட்டுட்டு வேற பிரத்யேகமா வேற எதுலயும் இல்லை, வேற எதுக்கும் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா பொழைச்சிக்கணும்னா ரெண்டு ஜோடி கழுதை வாங்கி வச்சுக்கோங்க, பொழைச்சிக்குவீங்க. ஒரு பாலாட கழுத பால் 300 ரூபாவாம். என்ன பாக்குறீங்க? அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. டிமாண்டு காலையில 5 மணிக்கெல்லாம் போய்க்கணுமா. குழந்தை பிறக்கிறது நிக்க போறது இல்ல. அப்ப ரெகுலர் பிசினஸ். எங்க அப்பா அப்ப திட்டுவாரு, 4 கழுதிய வாங்கி விடுறோம் மேய்ச்சுக்கோன்ட்டு. அவர் சும்மா சொல்ல, மெய்யத்தான் சொல்லிக்கிறாரு. வாங்கி விட்டு இருந்தாவது போயிச்சுன்னு இருந்தப்ப. கழுத நான் அதனால தான் நம்மள சொன்னேன். கழுதைக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது எங்கேயும் தொலைஞ்சு போவாது. எப்பவுமே எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கும். அது ரொம்ப திமிரெல்லாம் காட்டுறது இல்லை. ஒரே ஒரு முறை ஆனா உன்னா குணம் கெட்டுரும், அவ்வளவுதான். சும்மா கொஞ்சம் குணம் கெட்டுரும். குணம் கெட்டா கூட உன்னை ஒண்ணும் பண்ணாது. அது போயிட்டு செவுத்துக்கிட்ட, குட்டி செவுத்துக்கிட்ட நின்று அங்க போய் அது முறையிட்டுக்கும். அது சொல்லும், ஆண்டவரே போயும் இந்த ஆளுக்கு என்ன. நிறைய பேருக்கு புரியுதுல்ல, போயும் இவனுக்கு கழுத்து நீட்ட வச்சு எனக்கு ஒரு தீர்வை கிடையாதா அப்படின்ட்டு சொல்ல முடியாம இருக்கிற நிலைமை இருக்குது பாரு. அதெல்லாம் பெண் கழுதைகள்.
இந்த சீன்ல நம்ம வந்துட்டோம். ராஜா வந்துட்டாரு, தீர்க்கதரிசி வந்துட்டாரு, கழுதைக்கு வந்துட்டோம். இந்த கழுதை எங்க இருக்குது? 2 வழி சந்தியில இருக்கிறது. ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. அந்த கழுதையை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். கொண்டு வருகிறார்கள். அந்த அம்மா கழுதை மேல இயேசுநாதரை ஏத்துனாங்க. வஸ்திரங்களை கழட்டி போட்டார்கள். ஒரு ஒரு ஊர்வலத்துக்கு ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 50 பேரு, அடுத்த கிராமத்துக்கு போன உடனே 100 பேரு, இன்னொரு கிராமத்துக்கு போன உடனே 200 பேருன்னு ஜனம் என்ன ஆயிடுது? பயணம் ஊர்வலம் தொடர தொடர ஜனக்கூட்டம் அதிகமாயிடுது. கூட்டம் அதிகமாயிடுது. எருசலேமுக்குள்ள கழுதையின் மேல பவனியாய் போகிறார். அப்போ எருசலேம் வந்துருச்சு. தீர்க்கதரிசி வந்துட்டாரு, ராஜா வந்துட்டாரு, கழுதை வந்துருச்சு, எருசலேம் வந்துருச்சு. எருசலேம் கிட்ட வந்ததும் இயேசுநாதர் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. லூக்கா தான் இந்த பர்சனல் டச் கொடுக்கிறார். நகரத்துக்கு அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்று சொன்னார். இவர் யாரு? தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசனம் என்ன சொல்லணும்? தீர்க்கதரிசனம் என்ன சொல்லணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லணும்ல? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? தீர்க்கதரிசினா தீர்க்க தரிசனத்தை சொல்லணும். தீர்க்க தரிசனம் சொல்றாரு. உனக்கு என்னன்னு சொல்றாரு? கண்ணீர் விட்டு அழுகிறார். எதை பார்த்து? எருசலேமை பார்த்து அழுது, உனக்கு கிடைத்த கடைசி அடையாளம் கழுத மேல வந்தனே, இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் அது உனக்கு, அவைகளோ உன் கண்களுக்கு, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் இன்றைக்கு வரையிலும். இன்னைக்கு என்ன டேட்டு? 29 மார்ச் மாசம் 2026 வருஷம் வரையில் இந்த வசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்றைய நிலைமைக்கு 1000க்கும் அதிகமான பேரு இஸ்ரவேல்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்துங்கிறாங்க. இது குண்டடிப்பட்டு 1000க்கும் அதிகமான பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துங்கிறாங்க. டசன் கணக்கா கட்டடங்கள் தரைமட்டம் ஆயிடுச்சு. எங்க? இஸ்ரவேல்ல. இந்த ஈரான் யுத்தத்துல குண்டு மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராக்கெட் மழை, ஏவுகணை மழை எவ்வளத்தை தடுக்க முடியும்? 100க்கு 95 தடுத்துடுறாங்க. 5 விழுந்து வெடித்து சிதறுகிறது. பல கட்டடங்கள் தரைமட்டம். ஆயிரக்கணக்கானோர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட். ஒரு சிலர் மரிச்சும் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இன்றைக்கும் இந்த பட்டணத்துக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. எதிரி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான்? 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான். பக்கத்து நாடு இல்ல, 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாடு. உதாரணத்துக்கு பாம்பேல இருக்கிறவங்க இப்போ கேஜிஎஃப் தாக்குற மாதிரி அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க, இன்னும் அதிகமா அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க தாக்குற மாதிரி 2000 கிலோமீட்டர் தள்ளி நாடுகளை கடந்து வந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்?
இயேசுவை இன்றைக்கு வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் சட்டப்படி அபிஷியலி மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு வரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று அவர் தம்மை தாழ்த்தி வெளிப்படுத்தின நாள் இந்த நாள். இப்போ 5வது பஸ்கா ஆட்டுக்கு வரலாம். அதன் பிறகு நாம செய்தியின் சாராம்சத்துக்குள் கடந்து செல்லலாம். இப்போ எருசலேமுக்கு சொந்தமான ஆடுகளை பெத்லகேமிலே வைத்து வளர்ப்பார்கள். இந்த பெத்லகேமில 1ஆம் மாதம் 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு, ஆக்சுவலா நாளைக்கு சபை இன்னைக்குன்னு சொல்லிட்டதுனால இன்னைக்கே வச்சுக்கலாம். நாள் பத்தி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது நடந்தது ஒரு திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ரைட்டா? யாத்ராகமம் படிச்சா அது புரியும். 1ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு மந்தை ஆடுகள் பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போகப்படும். ஒரு மந்தை ஆடுகள். அந்த மந்தை ஆடுகளிலே ஒரு ஆடு பஸ்கா ஆடாக தெரிந்து கொள்ளப்படும். அது பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டி வைக்கப்படும். அடுத்த 4 நாட்கள் அந்த பஸ்கா ஆடு சோதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி இயேசுநாதர் எந்த வழியா, பெத்பகே பெத்தானியா வழியாக எப்படி எருசலேமுக்குள் பிரவேசித்தாரோ அதே வழியாக இந்த மந்தை ஆடுகள் எருசலேமுக்குள் பிரவேசித்தது. அது தேவாலயத்துக்கு கொண்டு போகப்பட்டு அடுத்த 4 நாட்கள் சோதிக்கப்படும். எந்த மந்த எந்த பாதை வழியா தேவாலயத்துக்கு போச்சோ அதே பாதை வழியா உண்மையான பஸ்கா ஆடாக இயேசு கிறிஸ்து அதே வழியா ஊர்வலமாய் போகிறார். அப்ப இந்த 5 விஷயத்தை பார்த்துட்டோம். 1, அவர் எப்படிப்பட்டவர்? ராஜா. 2வது, அவர் எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசி. 3வது, அவர் எப்படிப்பட்டவர்? பஸ்கா ஆடு. 4வது, எந்த பட்டணத்தை அல்லது எந்த தேசத்தை ரட்சிக்க போறாரு? எருசலேமை. 5வது, அவரை சுமந்து சென்ற கழுதை யாரு? நீ நான். வெரி குட். ஓகே, அவரை சுமந்து சென்ற கழுதை. நல்லா கவனிங்க. இப்ப ரிவர்ஸ்ல வரலாம். ஃபர்ஸ்ட், அவரை சுமந்து சென்ற கழுதை. இன்னைக்கும் உனக்கும் எனக்கும் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன பணி அப்படின்னா, எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அது கூட என்னுடைய மென்டர், என்னை உருவாக்கினவர் ஆல்வினையா, வண்டி நிறுத்திட்டு அவரு இப்படித்தான் நடந்து வருவார். பைபிள் எங்க வச்சிருந்த பாரு, எங்க ரொம்ப ரேரு இப்படி வச்சுக்குவாரு. பெரும்பாலும் இப்படித்தான் வச்சுன்னு வருவார். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யூத் மீட்டிங்ல நான் மாசத்துக்கு ஒரு நாள் கேள்வி பதில்னு இருக்கும். கேள்விங்க கேட்கறதுக்கான நாள். அப்போ ஒவ்வொரு முறையும் பல முறை சொல்லியிருக்காரு. எல்லாரும் நாயா ஃபுட்பால் மேட்ச், ஞாயிற்றுக்கிழமை யூத் மீட்டிங் வான்றீங்க, எல்லாம் எங்க இருக்கிறாங்க? எங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிரவுண்ட்ல ஃபுட்பால் ஆடினுக்கிறாங்க. நான் மட்டும் எங்க இருக்கிறேன்? வந்தா ஃபுட்பால் மேட்சுக்கு போக முடியாது, வரலன்னா எங்க அப்பா திட்டுவாரு. நம்மளுக்காக ஃபுட்பால் மேட்சை மாற்ற மாட்டாங்க. மற்ற நாளெல்லாம் ஆடிட்டு வந்துடும். ஃபைனல் என்னைக்கு தான்? சண்டே தான். ஒரு குறிப்பிட்ட சுவாரஸ்யமான சம்பவம். ஃபுட்பால் விளையாடின்னு ஜெயிச்சுன்னு வந்துட்டோம். ஃபைனலுக்கு ஆல்வின் ஐயா சீஃப் கெஸ்ட். டைம் பிளாக் டீம் ஃபைனலுக்கு வந்துருக்குது. வரிசையா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கை குத்துன்னு வர்றாரு. வேற எப்படி நிக்க முடியும்? அவரே கையை கூட என்ன அங்க சில மறக்க முடியாத சில சம்பவங்கள். ஃபுட்பால் ஆட போறதா, சர்ச்சுக்கு போறதா? அப்ப அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வாலிபன் ஆகிய எனக்கு இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஃபுட்பால் ஆடினுக்கிறாங்க, நான் மட்டும் இங்க இருக்கிறேன். இது எங்க இடிக்குது இல்ல அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு அவர் ஏஞ்சி சொன்ன வார்த்தை, இன்னைக்கு இது சுமக்கிறது ஒண்ணு கஷ்டமா இருக்கும், வாலிப நாட்கள்ல இதை சுமந்தாயானால்
உன்னால நடக்க முடியாத நாட்கள் ஒண்ணு வரும். அந்த நாட்களில் இந்த வேதம் உன்னை சுமக்கும். இட்ஸ் குட் டு பி a donkey. கழுதையாக்குறது நல்லது. ஏன்னா ராஜாதி ராஜாவை, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசியை, பஸ்கா ஆடை நம்முடைய தோளின் மீது சுமக்கிறது பாக்கியம். இட்ஸ் a privilege. இது எனக்கு ஸ்லாக்கியம், பாக்கியம். இதை தோளின் மேல சுமந்துக்குனே போறது தான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாக்கியம். ஆகவே நான் உண்மையான கழுதை, குணம் கட்ட கழுதை. நீங்க எல்லாம் ஏத்துக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் ஒரு கழுதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரத்துல நான் பேசுவேன், நிறைய நேரத்துல நான் பேசுவேன். இப்படித்தான் ஒருத்தன் கழுதை மேல போனா, ஒரு தீர்க்கதரிசி. அந்த கழுதை அவனை காப்பாத்துச்சு. உருவிய பட்டயத்தோடு கர்த்தர் நிற்கிறார். நேரா போனா ஒரே வெட்டு ஆண்டவர் போட்டுப்பாரு தீர்க்கதரிசிய. அப்ப அந்த அந்த தேவதூதனுக்கு தப்பிக்கும்படியா இது ரெண்டு பக்கம் மதில் சுவர், இந்த பக்கம் ஒரு திராட்சை தோட்டம், இந்த பக்கம் ஒரு திராட்சை தோட்டம். ஓரத்துல கழுதை ஒதுங்கி போச்சு, இந்த முட்டி தேய்ச்சிக்கிச்சு. அப்புறம் அந்த ஓரத்துல ஒதுங்கி போச்சு, இந்த முட்டி தேய்ச்சிக்கிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் படுத்துருச்சு. நான் போக மாட்டேன்னு இறங்கினா, எடுத்தான் சாட்டிய, விட்டான் ஒரு அடி. அது பேசிச்சு, ஏன் என்ன ஆச்ச, என்ன நீ வாங்கின நாள் முதல் இன்னைக்கு வரையிலும் எத்தனை முறை என் மேல பயணித்து இருக்கிறாய், ஒரு நாள் ஆகுது நான் இப்படி பண்ணியிருப்பேனா? கர்த்தர் கண்ணை திறந்தாரு. அப்பதான் தீர்க்கதரிசி யாரை பார்த்தான்? உருவின பட்டயத்தோடு இருக்கிற தேவதூதனை பார்த்தான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னால பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தெரியும் போலக்குது. அதனால தான் காலையில நம்ம துதிக்கிறதுக்கு முன்னால அவைகள் பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுது. நம்மளுக்கு இந்த 40 நாள் காலை ஜெபம் வர்றதுக்கு என்ன கோவம் இல்ல? யான்தோ வருதோ போலனாலும் கேட்குவாங்க. ஆனா நமக்கு முன்னாலேயே கழுதை தீர்க்கதரிசிக்கு முன்னால ஆண்டவரை பார்த்துருச்சு. ஆண்டவரை ஃபர்ஸ்ட் யார் பார்த்துட்டது? உருவிய பட்டயத்தோடு நிற்கிற தேவ தூதனானவரை யார் பார்த்துட்டது? கழுதை பார்த்துருச்சு. இப்ப இந்த விஷயத்துல கழுதையாக்குறது, இட்ஸ் குட் டு பி a donkey. வேதத்தை சுமக்கிற கழுதையா மாறுங்க. அந்த கழுதையா வேணாம், புறம் கூறுகிற கழுதியா வானாம், கோல் சொல்ற கழுதியா வானாம், கலகம் பண்ற கழுதியா வானாம். மாறாக சமாதானத்தை அறிவிக்கிற, இயேசுவை சுமக்கிற கழுதையா மாறலாம். எருசலேம் கிட்ட வரலாம். இன்னைக்கு எருசலேம், இன்னைக்கு இந்த டேட்டுக்கு எருசலேம் இயேசுவை ஆண்டவரா ஏத்துக்கிட்டா நாளைக்கே அவர் வந்துடுவார். நாளைக்கே வந்துடுவார். இன்னைக்கு ஏத்துக்கிட்டா ஜஸ்ட் 24 hours டைம். சம்பவிக்க போறத சொல்றேன், இதுக்கு தொடர்பு இருக்கிறதுனால. 2 சாட்சிகள் வருவாங்க. 3 வருஷம் இயேசுவே ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த சாட்சிகள்ல ஒருத்தன் தண்ணிய ரத்தமா மாத்தணுவன், இன்னொருத்தன் வானத்துல இருந்து அக்கினிய வர வச்சவன். இந்த 2 சாட்சி யாருன்னு தெரியும்? ஒருத்தன் மோசே, இன்னொருத்தன் 3 வருஷம் இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஒருத்தரும் இவங்களை ஏத்துக்க மாட்டாங்க. 3 வருஷத்தின் முடிவிலே இந்த 2 பேரும் கொல்லப்படுவார்கள். இவருடைய சரீரங்கள் எருசலேமின் வீதிகளிலே விழுந்து கிடக்கும். 3 நாள் உலகம் எல்லாம் இவர்களை பார்ப்பார்கள், செத்துகிற சடலங்களை. ஜனங்கோ இவங்க செத்துட்டதுனால பரிசுகளை அனுப்புவார்கள். They will celebrate the death of these 2 witnesses. 2 சாட்சிகளின் மரணத்தை ஜனங்க கொண்டாடுவாங்க. எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாள் கழிச்சு இந்த 2 பேரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இயேசுநாதர் எப்படி மேல எழும்பி போனாரோ அப்படி எழும்பி போவார்கள். உடனே செனகரிப் சங்கம் கூடும், எருசலேம் சங்கம் கூடும், ஓடி போய் ஆலோசனை பண்ணுவாங்க. அட இந்த 3 வருஷம் இந்த 2 சாட்சிகள் சொன்னவர் தான் மேசியான்னு. அடுத்த நாள் வெளியே வருவாங்க, வானத்துக்கு நேரா கையை உயர்த்தி மாரநாதா என்று அழைப்பார்கள். வாரும் கர்த்தாவே, வந்து எங்களை ஆளுகை செய்யும் என்று அழைப்பார்கள். அப்பொழுது இயேசு வருவார். அப்ப இன்னைக்கு கூப்பிட்டா நாளைக்கு வந்துருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏத்துக்கனா நாளைக்கு வந்துருவாரு. அதனால தான் சொன்னேன், இயேசுநாதரை
எருசலேம் என்னைக்கு ஏத்துக்குதோ அன்னைக்கு தான் 2வது வருகை. நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன உழுந்து பிறண்டு அழுது 40 நாள் உபாசம் 365 நாள் உபாசம் பண்ணா கூட ஏசுநாதர் வரப்போகிறது. யூதர்கள் அவருடைய சகோதரர்கள் அவரை வாரும் என்று அழைக்கும் பொழுது தான் அவர் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சீன் கிரியேட் ஆயின்குது. அவருடைய சகோதரர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கால சூழ்நிலை வந்திருக்கிறது. நாம மிக சமீபத்தில் இருக்கிறோம். ஏசுநாதருடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறோம். இந்த பட்டணத்தை பார்த்து தான் என்ன பெருசா இந்தியாவுல பெரிய நாடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. எதுக்கு போராட்டம்? கோலார் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறீங்களா? அல்லது பெங்களூர் அவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்களா? கேஜிஎஃப் அவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. டைம் பிளாக் அவ்வளவு பெருசு தான். நார்த் டைம் பிளாக் அவ்வளவு பெருசு தான். இல்ல கொஞ்சம் சவுத் டைம் பிளாக்க சேர்த்ததா இருக்கும், இல்ல கொஞ்சம் வெஸ்லின் பிளாக்க சேர்த்ததா இருக்கும், அவ்வளவுதான். 5 ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கும். இதுக்கு உலகமே போராடி இருக்குது. 3 மதங்கள் எங்களுக்கு சொந்தம் சொல்லி இருக்குது. பிரச்சனையா அந்த ஒரு சின்ன இடத்துக்கு தான். ஆனா அது மகாராஜாவின் நகரம், ஆண்டவருடைய நகரம், அவர் விரும்புகிற தேசம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களான தாவீது சொன்னானே, அந்த நகரம். அந்த நகரம் தன் ராஜாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நாம் வாசித்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். 38ஆம் வசனம், லூக்கா 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் நிமித்தமாய் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இந்த வருஷம் புது வருஷம் அன்னைக்கு வாக்குத்தத்தம் என்ன? யார் இந்த அவர் சேனைகளின் மகிமையின் ராஜா? வீட்டுக்கு போறப்போ அவரை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. மகிமையின் ராஜா உங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்தாரானால் எல்லா பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமா தானே? அதே மகிமையின் ராஜா இன்னைக்கு எருசலேமுக்குள் பிரவேசித்த போது அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் அந்த தேசம் இவ்வளவு ரத்தம் சிந்துதலை பார்த்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை தியானித்து கொண்டு வந்தோம் காலை ஜெபத்துல. நாளைக்கோ நாளன்னைக்கோ பார்க்க போறோம். ஒரு வாசல் ஆண்டவர் காட்டுறாரு. யாருக்கு? எசேக்கியேலுக்கு. அந்த வாசல் பூட்டப்பட்டிருக்கு. சொல்றாரு, இது ராஜா வந்து பந்தி இருந்த வழி, ஆகவே பொதுமக்களுக்கு இங்க என்ன இல்ல, அனுமதி இல்லைன்னு நாளைக்கு காலை ஜெபத்துல சொல்ல போறார். இப்படி எல்லாம் சொல்லி உங்களை வரவேற்கிறதாக்குது. நாளைக்கு காலை ஜெபத்துல அதை தான் பார்க்க போறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த ராஜா உன் வீட்டுக்கு வந்துகிறாரா? இன்னைக்கு பார்த்தோம். முக்கியமான ஒன்று, மத்தேயுல யார் இவர் என்று கேட்கும் பொழுது, இவர் யாரு? நாசரேத்திலிருந்து அல்லது கலிலேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. இவர் கலிலேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி. உன்னை எச்சரிக்கிறார், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறார், உன்னோடு இடைப்படுகிறார், உனக்கு ஆலோசனை தருகிறார், உனக்கு வழிகாட்டுகிறார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன் கண்மேல் தமது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் ரொம்ப முக்கியம். தீர்க்கதரிசி கழுதையின் மேல வந்து உன்னை காண்பித்தார். உனக்கோ அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. ராஜாவை விட்டுட்ட, தீர்க்கதரிசியை விட்டுட்ட. ஒரு மந்தை ஆடாக, மந்தையில ஒன்றாக வந்தார். அதை இந்த வாரத்துல பலியிட போகிறார்கள்.
இப்படி கழுதையின் மேல வந்தவர் உன்னதத்திலே ஓசனா என்று ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு வந்தவர் இன்னும் ஒரு 4 நாட்கள்ல சிலுவையில உனக்காக மரிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பஸ்கா ஆடாக உனக்காக மரிக்க போகிறார். இந்த 3வது, இது மட்டும் ஒரு 2 நிமிஷம் தியானித்து கடந்து செல்லலாம். இந்த மந்தை ஆடுகள், தேவாலயத்துக்கு சொந்தமான ஆடுகள் எந்த பாதையில் வந்ததோ அதே பாதையில் இயேசு ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்கிறார். அதுல மந்தை ஆடில ஒரு ஆடாக பஸ்கா ஆடு தெரிந்து கொள்ளப்பட்டது போல இயேசு பஸ்கா ஆடாக பலியிடப்படும்படி தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்மையே ஒப்பு கொடுக்கிறார். அவர் யாரும் பிடிச்சி சிலுவையில் அறைய முடியாது. இட்ஸ் a voluntary offering. தாமாக முன்வந்து செலுத்துகிற பலி, சமாதான பலியாக தம்மையே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது எங்கே நிற்கிறோம்? நாம் இப்பொழுது எங்கே நிற்கிறோம்? நம்மோடு கூட நம்ம வீட்டுக்குள்ள இயேசு வருகிறாரா? இயேசுநாதரை உன் வீட்டுக்குள்ள கொண்டு போய் இருக்கிறாயா? கொண்டு போய் இருந்தால் உன் வீட்டில சமாதானம், ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, ஆரோக்கியம். அவர் இல்லாமல் இருந்தால் நோய், நாசமோசங்கள், பாவம், விடுதலையற்ற நிலைமை, சமாதானம் இல்லாத நிலைமை. அவரை ஏற்றுக்கொண்ட பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்டணம் ரத்துகிறதாக இன்றைக்கு வரையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேண்டும் என்றே பஸ்காடின் நிலைமையை அதிகமாய் விளக்காமல் விட்டுவிட்டேன். அதை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அன்றைக்கு எப்படி அவர் பஸ்காடாக மாறினார் என்று இங்க விட்டதை அங்க தொடர போகிறோம். ஆனால் இந்த 2 விஷயத்தை ஞாபகத்துல வைப்போம். இயேசு உனக்கு எப்படி ராஜாதி ராஜாவாய், கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த துதி உன் வாயில எப்பனா வந்துச்சா? எப்பனா துதிச்சியா? இல்லைன்னா இன்னைக்கு டுடே பா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்பெல்லாம் தாவீதின் குமாரனேன்னு சொல்ற படிக்கிற ஒரு நிலைமை வருதோ என் இதயம் மெல்ட் ஆயிடும். உண்மையாவே அதுக்கு என்னுடைய மாஸ்டர் எம்டிஹெச் ப்ரோக்ராம்ல பிஷப் ஐயா ஒரு நாள் கிளாஸ் இது எனக்கு மட்டும் எடுத்தார். அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்குது பாருங்க, நினைச்சு பார்க்க முடியாது. அப்பதான் ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாயிரும்னு. அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனை குறித்து ஒரு பாடம் நடத்தின போது இவர் சாதாரணமானவர் இல்லை. யோசேப்பின் குமாரன் அடிமையாக, வேலைக்காரனாக சிலுவையில மரிக்கிறவரா வந்தாரு. ஆனால் தாவீதின் குமாரனோ ரட்சிக்கிற ராஜாவாய், விடுதலையாக்குகிற ராஜாவாய் வரப்போகிறார். அவர் வந்தா குஷ்டரோகி நிக்க முடியாது, குருடன் நிக்க முடியாது, முடவன் நிக்க முடியாது, அதாவது பலவீனங்கள் இருக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனங்கள் இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள இயேசுநாதர் வந்தார், கூட குஷ்டரோகி ரூம்மேட்டா இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள இயேசுநாதர் வந்தார், ஒரு குருடன் வீட்டுல இயேசுநாதர் கூட இருக்க முடியாது. இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தார், ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு அங்க பத்து நிற்க முடியாது. இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தாரு, சாப்பாடு குறைவு இருக்க முடியாது. அங்க சாப்பாடு குறைவு இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு போனாரு, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. என்ன பண்ணாரு? தண்ணிய திராட்சை ரசமா மாத்திட்டாரு. பேதுரு வீட்டுக்கு போனாரு, மாமியார் ஜரமா பத்துனுக்குறாங்க. பேதுரு கூட ஒன்னும் பண்ண முடியல. இப்போ அந்த அம்மா சும்மா கட்டும், சும்மா ரையான்னு சொல்லிப்பான். ஆனா இயேசுநாதர் போய் கையை பிடிச்சி தூக்கி, ஆனா அந்த அம்மா ஏஞ்சி வந்தா தான் டீ கடிக்கும். ஏஞ்சி அந்த அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அப்ப இயேசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தா ஒருத்தர் பத்து நிற்க முடியாது.
ஏசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தா குஷ்டரோகி இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்ணிடுவாரு? துரத்த மாட்டாரு, தொட்டு சுகமாக்கிடுவாரு. ஏசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தா ஒருத்தர் படுத்து நிற்க முடியாது, அவர்களை சுகப்படுத்திடுவாரு. ஏசுநாதர் வீட்டுக்குள்ள வந்தா குறைவில்லை. அதுதான் செய்தி. இன்னைக்கு எருசலேமுக்குள்ள கழுதை மேல வந்த ராஜபணி வந்த அவங்க ஏத்துக்கல. நீ இன்னைக்கு உன் வீட்டுல அவரை ஏத்துக்கிறியா? உன் உள்ளத்துல அவரை இன்னைக்கு நீ ஏத்துக்கிறியா? அதுதான் முக்கியம். ஏற்கனவே அவரை நான் ஏத்துக்கிட்டேன், அது பழைய கதை. ரினியூவல் பண்ண வேண்டி இருக்குது. போன் ரீசார்ஜ் பண்றீங்கல்ல, மாசம் மாசம் 28 நாள் ஆனவன என்ன இது, உடனே ஒரு போன் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சு, பண்றோமா இல்லையா? ரீசார்ஜ் பண்ணு. போனுக்கு ரீசார்ஜ் பண்ண தருது. ஏசுநாதர் கிட்ட ஒரு ரீசார்ஜ் கனெக்ஷன் கொடுங்க. அது இன்னைக்கு நாள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் உள்ளத்துல வாங்க, என் கூட வாங்க, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வாங்க. என் வீட்டுல கூட வியாதி இருக்கிறது, என் வீட்டுல கூட குறைவு இருக்கிறது, என் வீட்டுல கூட பலவீனம் இருக்கிறது, என் வீட்டுல கூட கடன் பிரச்சனை இருக்கிறது, என் வீட்டுல கூட சமாதானம் இல்லை. ப்ளீஸ் கம் இன்டு மை ஹவுஸ், சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே, என் வீட்டுக்குள் வாரும். அதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த முழுசு 40 நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு செய்தி, தாவீதின் குமாரனே என் வீட்டுக்குள் வாரும், தாவீதின் குமாரனே என் உள்ளத்துக்குள். அந்த நாள் தான் இந்த நாள். தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியில் ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்யலாம்.